أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب أزور أحبابي وأخواني أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته அன்புக்குரிய நேயர்களே சகோதரர்களே, வழமையாக நாம் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னா என்ற நூலிலிருந்து எமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சட்டதிட்டங்களை படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜி தொடர்பாகவே பார்க்க இருக்கின்றோம். ஹஜ்ஜி என்றால் இஸ்லாமிய வழக்கிலே குறிப்பிட்ட காலப்பகுதியிலே குறிப்பிட்ட இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடிப்படையில் செய்யப்படுகிற சில வணக்கங்களின் தொகுப்பையே, அல்லாஹுக்காக செய்யப்படுகிற சில செயற்பாடுகளின் தொகுப்பே ஹஜ்ஜி என்று அழைக்கப்படுகிறது. ஹஜ்ஜி பொறுத்தவரை இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று, அதனுடைய பிரதான தூண்களில் ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சூரத்து ஆல இம்ரான் 97வது வசனத்திலே, யார் காபத்துல்லாவை சென்று ஹஜ்ஜி செய்வதற்கு தரிசித்து ஹஜ்ஜி செய்வதற்கு சக்தி பெறுகிறானோ அவன் அல்லாஹுக்காக ஹஜ்ஜி செய்யட்டும், அது மனிதர்கள் மீது கடமையாகும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் ஐம்பெரும் தூண்களிலே நிறுவப்பட்டிருக்கின்றது, அதில் ஒன்று ஹஜ்ஜி என்று குறிப்பிட்டார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜினுடைய சிறப்பு தொடர்பாக அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் பல செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று சொன்னார்கள். வேறு ஒரு ஹதீஸிலே, யார் அல்லாஹுவுக்காக ஹஜ்ஜி செய்து அதிலே பாவம் செய்யாமல் ஹஜ்ஜை முறிக்கக்கூடிய காரியங்களிலே ஈடுபடாமல் இருக்கிறானோ அவன் ஹஜ்ஜை முடித்து வரும்போது அன்று பிறந்த குழந்தை போன்று எந்த பாவமும் இல்லாதவனாக திரும்புகிறான் என்று சொன்னார்கள். ஹஜ் என்பது ஒரு தடவை ஒருவருக்கு வாழ்க்கையிலே கடமையாகின்றது. அவர் பல தடவைகள் ஹஜ்ஜி செய்ய முடியுமா என்றால் முடியும். ஆனால் ஒரு தடவை கடமை, அடுத்த தடவைகள் உபரியான ஹஜ்ஜாக அது கொள்ளப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களே, அல்லாஹு தஆலா உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், எனவே ஹஜ்ஜி செய்யுங்கள் என்றார்கள். ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா என்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஆம் என்று சொன்னால் உங்கள் மீது அது கடமையாகிவிடும், ஆனாலும் அதற்கு நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தடவையே ஹஜ்ஜி செய்தார்கள். இதனால் வாழ்நாளில் சக்தி உள்ள ஒருவர், யாருக்கு ஹஜ்ஜி செய்வதற்குரிய நிபந்தனைகள் முழுமை பெறுகிறதோ அவர் ஒரு தடவையேனும் ஹஜ்ஜி செய்வது அவர் மீது கடமையாக இருக்கிறது. ஹஜ்ஜி செய்வதற்குரிய தகுதியை நீங்கள் பெற்றுவிட்டால் ஹஜ்ஜி செய்வதை துரிதப்படுத்துங்கள், ஏனென்றால் உங்களுக்கு இடையிலே என்ன நடக்கும் என்பது தெரியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவருக்கு ஹஜ்ஜு கடமையாக வேண்டும் என்றால் 5 நிபந்தனைகள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். ஒன்று, அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். புத்தி இல்லாதவருக்கு, புத்தி சுயாதீனமானவருக்கு ஹஜ்ஜு கடமை கிடையாது. அது போன்று இஸ்லாத்தினுடைய இன்ன பிற வணக்க வழிபாடுகளும் கடமை இல்லை. மூன்றாவது, பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். நான்காவது, சுதந்திரமானவராக இருக்க வேண்டும். அடிமையாக இருப்பவருக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை. ஆனால் அவருடைய எஜமானின் அங்கீகாரத்தோடு அனுமதியோடு அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுவாராக இருந்தால் அவருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனாலும் அவர் உரிமையிடப்பட்டதற்கு பிறகு ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு அடிமை ஹஜ்ஜி செய்து
பின்னர் உரிமையிடப்படுகிறானோ அவன் மீது இன்னும் ஒரு தடவை ஹஜ்ஜி செய்வது கடமையாகிறது என்று சொன்னார்கள். ஐந்தாவது, ஒருவர் ஹஜ்ஜி செய்வது கடமையாவதற்குரிய நிபந்தனை அவர் சக்தி உடையவராக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்து ஆல் இம்ரான் 97வது வசனத்திலே அதை நமக்கு சொல்லி காட்டுகிறார். சக்தி பெறுதல் என்பது பண ரீதியாக அவர் சக்தி பெற்றிருக்க வேண்டும். அவருக்கு ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு தேவையான அளவு பண வசதி இருத்தல் வேண்டும். பண வசதி இல்லாத ஒருவருக்கு வேறு ஒருவர் பண வசதியை கொடுத்து அவருக்கு உதவுவாராக இருந்தால் அப்போதும் அவர் சக்தி பெற்றவராக இருப்பார். சக்தி பெற்றவர் என்பதிலே இரண்டாவது கவனிக்கப்பட வேண்டியது அவர் சென்று வருவதற்கான வாகனம் அவரிடம் இருக்க வேண்டும். வாகனத்தை சொந்தமாக்கி கொண்டவராக அல்லது வாகனம் செல்லக்கூடிய இயலுமான நிலை, வாகனத்தில் செல்லக்கூடிய இயலுமான நிலை இருக்க வேண்டும். உடல் ரீதியாக அவர் சக்தி பெற்றிருக்க வேண்டும். மிகவும் வயது முதிர்ந்தவராக இருக்க முடியாதவராக, வாகனத்திலே இருக்க முடியாதவராக இருக்கக்கூடாது. நோய் இல்லாமல் சுகதேகியாக அவர் இருக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவருக்கு ஹஜ்ஜு கடமை கிடையாது. நோய்வாய்ப்பட்ட ஒருவரினால், முதுமை வயதை அடைந்த ஒருவரினால் பிரயாணத்தினுடைய சுமைகளை, கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாது. அதுபோன்று ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான வழி பாதுகாப்பு பெற்றதாக இருக்க வேண்டும். அச்சமற்ற ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும். பாதையிலே அச்சமுள்ள ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால், வழிப்பறை கொள்ளைகள் அல்லது தொற்று நோய்கள், வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அந்த நேரம் ஹஜ்ஜு கடமை கிடையாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹு தஆலா அவனுடைய சக்திக்கு மீறி சுமைகளை, பொறுப்புகளை வழங்குவதில்லை, சுமத்துவதில்லை என்று குறிப்பிடுகிறான். எனவே பெண்ணாக இருக்கக்கூடியவர் அவருடன் செல்வதற்கு ஒரு மஹரமான ஆணை பெற்றிருக்க வேண்டும், அல்லது கணவனோடு அவர் செல்ல வேண்டும். அப்படி அவருக்கு இல்லை என்று சொன்னால் அவரும் ஹஜ்ஜி செய்வதற்கு சக்தி பெறாதவராகவே கருதப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்ட ஒரு பெண் 3 நாள் அல்லது அதற்கு அதிகமாக யாருடைய துணையும் இல்லாமல், அவருடைய தந்தையோ மகனோ அல்லது கணவனோ அல்லது அவளுடைய சகோதரனோ அல்லது அவளுக்கு திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு ஆணினுடைய துணை இல்லாமல் அவள் பிரயாணம் செய்வது ஹராமாகும், அவளுக்கு ஹலால் ஆகாது என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மனைவி ஹஜ்ஜி செய்வதற்காக சென்று விட்டால் நான் இன்ன போராட்டத்திற்காக செல்வதற்கு பெயரை பதிந்திருக்கிறேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்தலிக் மஅஹா இன்தலிக் ஃபஹுஜ்ஜ மஅஹா, நீ செல், அவளோடு சேர்ந்து ஹஜ்ஜி செய் என்று சொன்னார்கள். எனவே ஹஜ்ஜி செய்வதற்கு ஒரு பெண் செல்ல வேண்டுமாக இருந்தால் அவளுடன் செல்வதற்கு அவளுடைய கணவன் அல்லது சகோதரன், மகன், இப்படி திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட யாராவது ஒரு ஆண் உடன் இருக்க வேண்டும். அப்படி இல்லாது போனால் அவளும் ஹஜ்ஜி செய்வதற்கு சக்தி பெறாதவளாக கருதப்படுவாள். மஹ்ரம் இல்லாமல் ஒரு பெண் ஹஜ்ஜி செய்வாராக இருந்தால் அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அவர் மஹ்ரம் இன்றி ஹஜ்ஜி செய்த குற்றத்திற்கு ஆளாவார். இந்த தலைப்பிலே இருக்கக்கூடிய 5வது அலகு உம்ரா தொடர்பானது. வாழ்க்கையில் சக்தி உள்ள ஒருவர் ஒரு தடவையேனும் உம்ரா செய்வது கடமையாகின்றது. அல்லாஹு தஆலா வ அத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹுவுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சூரத்துல் பக்ரா 197வது வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஹல் அலன் நிசாஇ ஜிஹாத், பெண்களின் மீது ஜிஹாத் உள்ளதா, பெண்களின் மீது ஜிஹாத் கடமை உள்ளதா என்று கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அவர்களுக்கும் ஜிஹாத் உள்ளது, ஆனாலும் அதிலே போராட்டம் கிடையாது, சண்டை இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய ஜிஹாத் ஹஜ்ஜி செய்வதும் உம்ரா செய்வதும் என்று சொன்னார்கள். எனவே உம்ரா என்பது வாழ்க்கையில் ஒரு தடவையேனும் சக்தி உள்ள ஒருவர் நிறைவேற்றுவது கடமையாக இருக்கின்றது. உம்ராவினுடைய பிரதானமான விடயங்கள் அல்லது தூண்கள் 3. ஒன்று ஹராம் அணிவது, தவாஃப் செய்வது, சஃபா மருவாவிற்கு இடையிலே ஓடுவது. இந்த 3ம் தான் உம்ராவினுடைய பிரதானமான பகுதிகளாக, கடமைகளாக இருக்கின்றன. ஹஜ்ஜு உம்ரா செய்வதற்குரிய
காலம் அல்லது இடம் என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ஹஜ் உம்ராவை பொறுத்தவரை வருடம் முழுக்க செய்ய முடியும். எந்த காலப்பகுதியில் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஹஜ்ஜை பொறுத்தவரை குறிப்பிட்ட காலப்பகுதியில் தான் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்களில் நிறைவேற்றப்படுவது என்று சொல்கிறார். ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா போன்ற அறியப்பட்ட இந்த 3 மாதங்களில் தொடர்புடையதாகத்தான் ஹஜ்ஜினுடைய பயணமும் ஹஜ்ஜினுடைய கிரியைகளும் அமைந்திருக்கின்றன. ஹஜ்ஜுக்காக அல்லது உம்ராவுக்காக நாங்கள் இஹ்ராம் கட்டுகின்ற இடம் என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அல்லது நியத்து வைக்கின்ற இடம் என்ன என்று பார்த்தோமாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பிரதேசத்தவர்களுக்கும் அல்லது ஒவ்வொரு வழியினூடாக வருபவர்களுக்கும் ஒவ்வொரு இடத்தை இஹ்ராம் கட்டுவதற்குரிய இடமாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். மதீனா வாசிகளை பொறுத்தவரை துல் ஹுலைஃபாவிலே இஹ்ராத்தை அணிகிறார்கள், அல்லது துல் ஹுலைஃபாவை கடக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த இடத்திலே இஹ்ராம் அணிவது கடமையாகிறது. ஷாம் வாசிகள் ஜுஹ்ஃபா என்று சொல்லக்கூடிய இடத்திலே இஹ்ராத்தை அணிய வேண்டும். நஜிது வாசிகள் கர்முல் மனாசில் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இஹ்ராத்தை அணிய வேண்டும். யமன் வாசிகள் எலம்லம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இஹ்ராத்தை அணிவார்கள். இந்த 4 பிரதேசத்தின் ஊடாக அல்லது எல்லைகளின் ஊடாக யாரெல்லாம் உம்ரா ஹஜ்ஜு செய்கிற நோக்கத்தில் கடக்கிறார்களோ செல்கிறார்களோ அவர்கள் குறித்த இடங்களிலே இஹ்ராத்தை அணிந்து கொள்வது அவர்கள் மீது கடமையாகிறது. யாரொருவர் ஹஜ்ஜு அல்லது உம்ரா செய்கிற நோக்கத்திலே இந்த இடங்களை கடந்தும் இஹ்ராம் அணியாமல் வருகிறாரோ அவர் முடியுமாக இருந்தால் திரும்ப இஹ்ராம் அணிகிற இடத்திற்கு வந்து இஹ்ராத்தை அவர் அணிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவருக்கு முடியவில்லை என்று சொன்னால் அவர் அதற்கு பகரமாக ஒரு பலிப்பிராணி, ஒரு ஆட்டை மக்காவிலே அறுத்து அங்கிருக்கிற ஏழைகளுக்கு அவர் பங்கிட வேண்டும். இந்த இடம் தவிர்ந்த இடங்களிலே இருப்பவர்கள் அவர்களுடைய இடங்களில் இருந்து உம்ராவுக்காக அல்லது ஹஜ்ஜுக்காக இஹ்ராத்தை அணிந்து கொள்ள முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்த இடங்களிலும் அவர்கள் வசிக்கவில்லை, இந்த இடங்களின் ஊடாக வருகிற நிலையிலும் அவர்கள் இல்லை, அந்த அளவுக்கு மக்காவுக்கு மிக நெருக்கமாக அதற்குள்ளான இடங்களிலே இந்த 4 எல்லைகளுக்கும் உள்ளே அவர்கள் வசிக்கிறார்கள். இந்த 4 எல்லைகளுக்கும் வெளியிலும் இல்லை, இந்த 4 எல்லைகளிலும் அவர்கள் வசிக்கவில்லை என்றால் குறித்த அவர்களுடைய இடத்திலிருந்தே அவர்கள் இஹ்ராத்தை அணிந்து ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக செல்ல முடியும். ஹஜ்ஜினுடைய கடமைகள் அல்லது அதனுடைய பிரதான பகுதிகள் என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ஹஜ்ஜுக்கு 4 பிரதான பகுதிகள் அல்லது ருக்குன்கள் இருக்கிறது. முதலாவது விஷயம் இஹ்ராம். ஹஜ்ஜி செய்வதாக ஒருவர் மனதிலே எண்ணுவது நியத்து என்பது உள்ளத்தில் இருப்பது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஹஜ் உம்ராவை பொறுத்தவரை வெளிப்படையாக அதை நாங்கள் சொல்ல வேண்டும், சொல்வதுதான் மிகச் சிறந்ததாக இருக்கிறது. லப்பைக உம்ரத்தன் அல்லது லப்பைக ஹஜ்ஜன் என்று நாங்கள் அந்த என்ன முறையில் ஹஜ்ஜி செய்ய போகிறோமோ அந்த முறைக்கு ஏற்ப நாங்கள் நியத்தை வாயினால் மொழிய வேண்டும். அந்த இடத்திலே நாங்கள் வாயினால் மொழிவது எங்கள் மீது ஹஜ்ஜினுடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஹஜ்ஜினுடைய 2வது பிரதானமான பகுதி அரஃபாவிலே நாங்கள் தரிப்பது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் மூலம் உறுதியாகின்றது. அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜி என்பது அரஃபா தான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அரஃபாவுடைய நாள், அந்த 9வது நாள், பிறை 9வது நாள் சூரியன் மறைந்ததில் இருந்து அடுத்த நாள், அதாவது பிறை 10வது நாள் ஃபஜ்ருடைய நேரம் வரை பகல் பொழுதிலோ அல்லது இரவு பொழுதிலோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் அவர் அரஃபாவிலே தரிப்பது கடமையாகும். யாருக்கு அரஃபாவிலே தரிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ, குறிப்பிட்ட இந்த கால வரையறைக்குள்ளே சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ, அவர்கள் ஹஜ்ஜி செய்ய ஹஜ்ஜு முறிந்ததாக ஆகும். அவர்களுடைய ஹஜ்ஜு முறிந்ததாக ஆகும். அவர்கள் திரும்ப அடுத்த வருடம் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். 3வது ஹஜ்ஜினுடைய கடமை தவாஃபுல் இஃபாதா. இது ஹஜ்ஜினுடைய பிரதானமான கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. அரஃபாவிலிருந்து நாங்கள் மீண்டு வந்ததற்கு பிறகு செய்யக்கூடிய தவாஃபாக இது இருக்கிறது.
நான்காவது சஃபாவுக்கும் மர்வாவிற்கும் இடையிலே நாங்கள் ஓடுகின்ற தொங்கோட்டம். இது ஹஜ்ஜினுடைய நான்காவது கடமையாக இருக்கின்றது. இந்த 4 கடமைகள் பிரதான பகுதிகளை யார் செய்கிறாரோ அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றியவராக ஆவார். இந்த ருக்குன்களில் ஒன்றை ஒருவர் விட்டாலும் அவருடைய ஹஜ்ஜு பூரணமாகாது. அவர் திரும்ப அந்த ருக்குனை நிறைவேற்றுவது கடமையாகின்றது. ருக்குனை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அவர் அடுத்த முறை ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இரண்டாவது இந்த தலைப்பினுடைய பகுதி வாஜிபாத்துல் ஹஜ். ஹஜ்ஜிலே இருக்கின்ற வாஜிபுகள் என்ன என்று நாங்கள் பார்த்தால், ஒன்று இஹ்ராம் அணிவது. இஹ்ராம் அணிவதற்காக நாங்கள் மேலே குறிப்பிட்ட இடங்களிலே ஒருவர் வந்து அந்த இஹ்ராத்தை அணிய வேண்டும், அல்லது இஹ்ராத்தை அவர் அணிந்த நிலையிலே அந்த இடத்தை கடக்கின்ற போது நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது வாஜிபு அரஃபாவிலே இரவு வரை ஒருவர் தரித்திருப்பது. பகல் பொழுதிலே, அதாவது நாங்கள் அரஃபாவிலே சூரியன் உச்சியை விட்டு நீங்கியதற்கு பிறகு நுழைவோம். உச்சியை விட்டு நீங்கியதற்கு பிறகு யார் நுழைந்தாரோ அவர் இரவு வரை, இரவினுடைய ஆரம்ப பகுதி வரை அரஃபாவிலே தரித்திருப்பது அவருக்கு வாஜிபாகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் இருந்தார்கள். மேலும் ஹுது அன்னி மனசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜினுடைய கடமைகளை கிரியைகளை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது ஹஜ்ஜுக்குரிய வாஜிபு முஸ்தலிஃபாவிலே ஒருவர் அரஃபாவில் இருந்து முஸ்தலிஃபாவிற்கு வந்து அன்று இரவினுடைய நடுப்பகுதி வரை முஸ்தலிஃபாவிலே தங்குவது வாஜிபாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். அதாவது பிறை 10வது நாள் 9வது நாள் அரஃபாவிலே இருந்து முஸ்தலிஃபாவுக்கு நாங்கள் மகரிபோடு வந்து விடுவோம், அல்லது மகரிபுக்கு பிற்பாடு முஸ்தலிஃபாவுக்கு வந்து சேருவோம். இந்த நாள் ஹஜ்ஜு பெருநாளுக்குரிய நாளாக இருக்கும். யௌமுன் நஹர் என்று அழைக்கப்படுகிற 10வது நாளாக இருக்கும். இந்த நாளினுடைய இரவு பகுதியை முஸ்தலிஃபாவிலே கழிப்பது ஹஜ்ஜாஜிகளுக்கு வாஜிபாக இருக்கின்றது. அது போன்று ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய பிறை 11, 12, 13 ஆகிய நாட்களில் மினாவிலே தங்குவது வாஜிபாக இருக்கின்றது. 5வது வாஜிபு முறையாக கல்லறியக்கூடிய இடங்களிலே நாங்கள் கல்லறிவது வாஜிபாக இருக்கின்றது. 6வது ஹாஜிக்குரிய கடமை அல்லது வாஜிபு, அவர் முழுமையாக, ஆணாக இருந்தால் முழுமையாக தலைமுடியை வலித்துக் கொள்வது அல்லது கத்தரித்துக் கொள்வது. பெண்கள் தங்களுடைய கூந்தலை பிடித்து அந்த பிடிக்கு கீழே வருகின்ற முடிகளை அகற்றிக் கொள்வது, கத்தரிப்பது அவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது. 7வது ஹைலு நிஃபாஸ் இல்லாத பெண்கள் தவாஃபுல் வதா என்று சொல்லக்கூடிய பிரியாவிடை தவாஃபை செய்வது அவர்கள் மீது வாஜிபான ஒன்றாக இருக்கிறது. இது தவிர நாங்கள் ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய அனைத்துமே சுன்னத்தானதாக இருக்கின்றன. இந்த வாஜிபுகளில் ஒன்றை யார் வேண்டுமென்றோ அல்லது மறதியாகவோ விடுவாரோ அவர் அதற்கு பகரமாக ஒரு பலிப்பிராணியை கொடுக்க வேண்டும். அவருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகும். அவர் ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு பிராணியை அறுத்து அவர் ஏழைகளுக்கு பங்கிட வேண்டும். ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய சுன்னத்தான விடயங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இஹ்ராம் அணிவதற்காக குளித்துக் கொள்வது, மனம் பூசிக்கொள்வது, 2 வெண்மையான ஆடைகளை இஹ்ராமாக அணிவது, அது போன்று நகங்களை கத்தரிப்பது, இறக்கப்பட வேண்டிய முடிகளை நாங்கள் இறக்குவது, அது போன்று மீசையை கத்தரிப்பது. உம்ராவுக்காக அல்லது ஹஜ்ஜுக்காக நாங்கள் வந்தவுடன், குறிப்பாக இஃப்ராதான அடிப்படையிலே ஹஜ்ஜி செய்பவர்கள் அல்லது கிரானான அடிப்படையிலே ஹஜ்ஜி செய்பவர்கள் தவாஃபுல் குதூம், வருகைக்கான தவாஃபை நிறைவேற்றுவது சுன்னத்தானதாக இருக்கிறது. இந்த தவாஃபுல் குதூமிலே முதலாவது 3 சுற்றிலும் வேகமாக நாங்கள் நடப்பது, அது போன்று இஹ்ராத்தை நாங்கள் மேலே போட்டிருக்கின்ற துணியினுடைய வலது பக்க துணியை வலது பக்க கையினுடைய கீழ்ப்பகுதியின் ஊடாகவும் இடது பக்க தோளுக்கு மேலாலும் நாங்கள்
போட்டுக்கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. அது போன்று அரஃபாவுடைய இரவிலே நாங்கள் மினாவிலே தரிப்பது சுன்னத்தானதாக இருக்கிறது. அது போன்று இஹ்ராம் அணிந்ததிலிருந்து ஜம்ரத்துல் அகபாவிலே நாங்கள் கல்லறிகிற வரை தல்பியாவை நாங்கள் சொல்லிக் கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று வரக்கூடிய தல்பியாவை நாங்கள் சொல்லிக் கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. அது போன்று முஸ்தலிஃபாவுடைய இரவிலே முஸ்தலிஃபாவிலே நாங்கள் மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து ஜம்மு தக்தீமாக தொழுது கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. அது போன்று நாங்கள் சூரியன் உதயமானதில் இருந்து, அதாவது ஃபஜ்ர் சூரியன் உதயமானதிலிருந்து சற்று உயரமாகின்ற வரை, சூரியன் உதித்து சற்று உயருகின்ற வரைக்கும் மஷாருல் ஹராமிலே முஸ்தலிஃபாவிலே நாங்கள் இருப்பது சுன்னத்தானதாக இருக்கிறது. மஷாருல் ஹராமிலே எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் முஸ்தலிஃபாவிலே எங்கும் தங்க முடியும். இது ஹஜ்ஜினுடைய சுன்னத்தான விடயங்களாக இருக்கின்றன. வல்லவன் அல்லாஹு தஆலா முறையான அடிப்படையிலே வணக்க வழிபாடுகளை கற்று அதன் அடிப்படையிலே செயற்படுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.